ரொம்ப ஹாப்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த சேனல் என்ன பார்க்க போறோங்கிறத ஸ்டார்டிங் ப்ரோமோ பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் அண்ட் சிங்கர்னு சொல்லக்கூடிய ஜிவி பிரகாஷும் ஆக்ட்ரஸ் திவ்யா பாரதியும் சேர்ந்து நடிக்கிற கிங்ஸ்டன் அப்படிங்கிற அந்த மூவி வந்து நம்ம மார்ச் 7 அன்னைக்கு வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோட ப்ரொமோஷனுக்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ ப்ரொமோஷன் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மேக்ஸிமம் ப்ரொமோஷன் வந்து எங்களுக்கு ப்ரோசன் சைடு வந்தால் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற சைட்லேருந்து ப்ரோசன் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும். டிராஃபிக்லேயே பாதி செத்துருவோம். இப்போது எங்களுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறத எனக்கு படத்தில் ஹீரோவாக இருக்கிறத விட அவரோட வாய்ஸ் வந்து நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன்னே சொல்லலாம். ஸோ மெயினாக அதுக்காக தான் நான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் எதுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும், திவ்யா பாரதியை பார்க்கறதுக்காக தான் வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்தது ஃபஸ்ட்டு மேலே போய் இப்போ மாலில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கீழே வந்து செலிபிரிட்டிஸ்களோட நம்ம மீட்டப் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி பேக் சைடில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணிருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே 1 hour வெயிட் பண்ணவங்களும் இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போய் வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்தில் வந்து ஜிவி பிரகாஷும் திவ்யா பாரதி அது போக அந்த படத்தில் இருக்கிற ப்ரொடியூசர் சம்திங் சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்களோட மூவிஸ் பற்றியும் மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் நேரம் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 6:30க்கு அந்த மாதிரி ரோசன் மாலில் போய் அவங்க கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பீச் கொடுத்து அங்கே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்டில் இருந்ததுனால இங்கே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. நேம் படி நம்ம கூப்பிடுறோம், வந்து எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. 100 பேர்னா நம்ம எப்போ வரப்போகிறோம், நம்ம இன்னைக்கு நைட்டு தான் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு 5 to 6 வந்து எங்களை வந்து கூப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போன உடனே டக்குன்னு லேட்டாக போன உடனே செல்ஃபி எடுத்துகிட்டு குயிக்காக கிளம்பிட்டோம். அச்சேம் சொல்லியே ஆகணும், நிறைய செலிபிரிட்டிஸ் நாங்கள் போய் மீட் பண்ணோம். சில பேர் ரொம்ப காமாக இருக்காங்க, சில பேர் அந்த ஹெட் வெயிட், அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் ரொம்பலாம் வந்து ஓவராவோ இல்லை ரொம்ப க்ளோஸாவோ நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது திவ்யா பாரதி உண்மையாகவே சூப்பர், ரொம்ப நைஸ். அன்னைக்கு நான் வந்து அவங்ககிட்ட போய் என்னோட பர்த்டே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வளோதான், கொஞ்சம் கூட யோசிக்கல. ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசினாங்க, விஷ் பண்ணாங்க. ஜிவி பிரகாஷும் கூட ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக போயிட்டு வந்துட்டோம். ரொம்பலாம் கசகசன் வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரோசனில் அவங்க வந்து ஸ்பீச் கொடுப்பாங்கன்னு சொன்னதுனால ஒன்ஸ் அதை போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரோசன் மேலே போகிறப்ப ஆளே இல்லைங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்குறோம், க்ரௌடு வேறு லெவலில் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திவ்யா பாரதியும் வந்துட்டாங்க. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. சேம் எங்களை பார்க்க வந்து அதே காஸ்டியூமில் வருவாங்கன்னு பார்த்தா அப்படியே ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலாக வந்துட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களோட ட்ரைலர்லாம் போட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபன்னாக முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக மார்ச் 7 அன்னைக்கு போய் மூவி பாருங்கள். மேக்ஸிமம் நான் வந்து மூவிஸ்லாம் போகவே மாட்டேன், தேட்டரில் போய் பார்க்கவும் மாட்டேன், மூவிஸ் எவ்வளோ பார்க்கவும் மாட்டேன். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சால் நானே போகிறேன், ஏன்னா இது ஒரு மிஸ்ட்ரி, அதாவது பேய் படம் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எங்களுக்கு ஹாரர் மூவிலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ முடிஞ்சால் நானுமே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.